நெட்ஃப்ளிக்ஸ்ல $320 மில்லியன் எடுக்கப்பட்ட ஒரு சைஃபை த்ரில்லர் மூவி தான் த எலக்ட்ரிக் ஸ்டேட். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தை நம்ம மேர்வல் மூவிஸோட ஃபேமஸான டேரக்டரான ரூசு பிரதர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு. இது மட்டும் இல்லாம நம்ம மில்லி ப்ரௌன் தான் இந்த படத்துல ஃபீமேல் லீடா நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் மேர்வல் மூவிஸ்ல வரக்கூடிய நிறைய கதாபாத்திரங்களுமே இந்த படத்துல அங்கங்க நடிச்சுட்டு தான் போறாங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு படம் பார்க்கறதுக்கு இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, எப்படி இருக்கு படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு படத்தோட கதைக்களம் 1990ல இருந்து 94ல நடக்குது. இதுல 90கள்லயே நம்ம எர்த்ல வந்து இந்த ரோபோட்ஸோட வந்து பாத்தீங்கன்னா புழங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ரோபோட்ஸ் ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சு மனிதர்களுக்கும் ரோபோட்டுக்கும் ஒரு பெரிய வாரே வருது 94ல. ஸோ இந்த ரோபோட்ஸ் எல்லாம் மனிதர்கள் எதிர்கொள்றதுக்காக நியூரோ கேஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களோட மூளையை வச்சு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு கேஸ்டல். இந்த கேஸ்டரோட உதவி மூலமா அந்த போர்ல மனிதர்களே வெற்றி பெற்று அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்டிகுலரான பிளேஸ்ல போட்டு அடைச்சிடுறாங்க. மொத்தமா ஒரு 6000 ரோபோட்ஸ் மேல இருக்கு. இந்த 6000 ரோபோட்ஸும் மொத்தமா ஒரே இடத்துல தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த வார்ல நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா இழந்துடுறாங்க. முக்கியமா அவங்களோட தம்பியுமே. இந்த வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப தனியா இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து திருப்பி தம்பி உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல தெரிய வர, ஸோ அந்த தம்பியோட பாடியை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் களமிறங்குறாங்க. நம்ம ஹீரோயினோட தம்பியோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கு, ஸோ அதை மீட் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் போகும்போது யாரெல்லாம் நம்ம ஹீரோயினோட கை கோத்துட்டு ஒன்று இணைகிறாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதைக்களம். ரொம்ப நீட்டான படம். எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய எக்கச்சக்கமான ரோபோட்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. 320 மில்லியன் அப்படிங்கிறது படத்தில் அந்த ரிச்னஸ் கண்டிப்பாக தெரியுதுன்னே சொல்லுவேன். இப்படி சிஜி ஒர்க் ஒரு பக்கம் அப்படின்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொரியோகிராஃபிக்லாம் சும்மா அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ என் கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் நம்ம ரூசு பிரதர்ஸ் எந்த மாதிரியான ஆக்ஷன் கோரியோகிராஃபிக்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு. அதுக்கு ஈக்குவலாக வர முடியாது அப்படின்னாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோபோட்ஸ் எல்லாமே சண்டை போடுற போர்ஷன் எல்லாமே செம விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. கேஸ்டிங்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம மில்லி ப்ரௌன். ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலில் சூப்பராக கலக்குன்னு கலக்கிட்டாங்கன்னே சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. தென் அதை தாண்டி நம்ம கார்டியன் ஆஃப் கேலக்சியில் வரக்கூடிய கிறிஸ். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கதை நகர்ந்ததுக்கப்புறம் தான் வராரு. வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய காம்போ நல்லா இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சில ரோபோட்ஸ் பேசக்கூடிய தமிழ் டப்பிங்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. சரி, இந்த படத்துல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசா தோணல. ஸோ ஒரு ஃபியூச்சரை பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தை வந்து யூஎஸ்ல வந்து 2 நாளுக்கு முன்னாலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல. ஆனால் ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ரேட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபில இருந்து எல்லா இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லோவான படம், ஓவரான படம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ப்ரொடக்ஷன் வழி செம ரிச்சாக இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு நல்ல விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்ஷன் லவரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள்.